ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நிறைய பேர் நம்மளோட F&O பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அண்ட் அதே போல் அதில் இருக்கிற F&O ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஸ்டில் அந்த மோஸ்ட் ஆஃப் த F&O ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால கம்மியான கேபிட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு இது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் அதனால தான் நிறைய பேர் நம்மளோட F&O வீடியோஸை பார்க்காததுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி கம்மியான கேபிட்டல் வச்சிருக்கிறவங்களோட ரிக்வெஸ்ட்டையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்மியான மார்ஜின் தேவைப்படுற ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுன்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் அதோட ப்ராஃபிட் எவ்வளோ வரும், லாஸ் எவ்வளோ வரும், அண்ட் நம்ம போட்ட மார்ஜினுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருதுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ஸ்டா வெப்சைட்லையும் போட்டு அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் பார்க்கலாம். அண்ட் அதோட பொசிஷன்ஸ் எல்லாமே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே எப்படி அட்ஜஸ்ட் ஆகுன்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுமே ஃபஸ்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பேர் அயன் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம லாஸ்ட் வீக் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருந்ததுன்னா இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி மோர் ஆர் லெஸ் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி போலவே இருக்கும். ஆனால் மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் ரிஸ்க் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி விட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கு தேவைப்பட்ட மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் அதே போல் ரிஸ்க் இந்த ஸ்ட்ராட்டஜியில் கம்மியாக இருக்கும். அண்ட் அதுவே ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி விட இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓவரால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்குறப்போ, அதாவது நம்மளோட மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் விட அயன் கவுண்டருக்கு தான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் நல்லா இருக்கு. ஸோ மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜி விட இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியில் பெட்டராக இருக்கு. அண்ட் அதே போல் ரிஸ்க்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் பெட்டராக இருக்கு. அண்ட் ஓவரால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் பெட்டராக இருக்கு. அண்ட் அதுவே மற்ற டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் மோரலஸ் சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோட வீடியோ நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி விட இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல தான் இந்த ஸ்ட்ராட்டஜி மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜின்றது என்ன? சப்போஸ் இண்டெக்ஸில் உங்களோட ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி டைமில் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அந்த ரேஞ்சோட அப்பர் சைடு இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க. அண்ட் அந்த ரேஞ்சோட லோவர் சைடில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க. ஸோ இப்படி ரேஞ்சோட அப்பர் சைடோட கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதும் அண்ட் லோவர் சைடு இருக்கிற புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது தான் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் நினச்ச ரேஞ்சுக்குள்ளேயே எக்ஸ்பைரி எண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கால் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்க, எவ்வளோ புட் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்களோ அந்த டோட்டல் ப்ரீமியம்ன்றது ப்ராஃபிட்டாக வந்துடும். ஆனால் எக்ஸ்பைரி டைமில் அந்த ரேஞ்சை தாண்டி வெளியே வந்ததுன்னா அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகும். அதாவது அந்த ரேஞ்சை தாண்டி எவ்வளோ வெளியே வருதோ அந்த அளவுக்கு உங்களோட லாஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக நீங்கள் எந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணீங்கன்னோ அதை விட கொஞ்சம் ஃபார் ஓடிஎம் இருக்கிற கால் ஆப்ஷனை பை பண்ணுறதும் அண்ட் அதே போல் லோவர் சைடில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட புட் ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணீங்களோ அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிற ஃபார் ஓடிஎம் புட் ஆப்ஷனை பை பண்ணுறதும் தான் இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் பார்க்குறப்போ அது ஸ்ட்ரைட்டாகவே ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதாவது கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதும் அண்ட் புட் ஆப்ஷன் செல் பண்ணுறதும். அண்ட் இதுக்கு அடிஷ்னலாக 2 பை பண்ண போகிறோம். அதாவது கால் ஆப்ஷன் சைடு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் செல் பண்ணமோ அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கிற கால் ஆப்ஷனை பை பண்ணுறதும் அண்ட் புட் ஆப்ஷன் எங்கே செல் பண்ணமோ அதை விட கொஞ்சம் கீழே இருக்கிற புட் ஆப்ஷனை பை பண்ணுறதும் பண்ணிங்கன்னா மார்க்கெட் நீங்கள் நினச்ச ரேஞ்சுக்குள்ளே இல்லாமல் வெளியே வந்தாலும் உங்களோட லாஸ் அன்லிமிட்டடாக இருக்காது. இந்த பை போர்ஷன்ஸ்னால உங்களோட லாஸ் லிமிட்டடாக இருக்கும்.
ஸோ இப்படி உங்களோட செல் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹெட்ஜ் பண்ற விதமா நீங்க பை போர்ஷன்ஸும் பண்றதுனால இப்போ ரீசெண்டா செபி வந்து இந்த சினாரியோக்கு மார்ஜின் பெனிஃபிட்டும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வெறும் செல் போர்ஷன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு மார்ஜின் அதிகமா இருக்கும். அதுவே அந்த செல் போர்ஷன்ஸை ஹெட்ஜ் பண்ற விதமா நீங்க ஒரு பை போர்ஷன் எடுத்திருக்கீங்கன்னா அப்போ வந்து உங்களோட ஓவரால் ரிஸ்க்ன்றது கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் வரும். அண்ட் அதனால ஓவரால் மார்ஜின் பார்க்குறப்போ இந்த போர்ஷன்ஸ்க்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்பட்டுச்சு அண்ட் இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுன்றது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியோட மார்ஜின் பார்க்கலாம். இது வந்து நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்றப்போ நிஃப்டிக்கு நம்ம பார்த்துருந்தோம். நிறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டிக்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வச்சு பார்க்கலாம். ஸோ ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோட ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் தெரியணும். அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,400ல இருக்கு. ஸோ நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா இந்த எக்ஸ்பைரி, அதாவது இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி வந்து 30,000ல இருந்து 31,000க்குள்ள தான் வந்து பேங்க் நிஃப்டி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, அதாவது இது என்னோட கால் இல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 30,400 இருக்கிறதுனால இங்கிருந்து கம்மியா இருக்கிற லெவல்ஸ், அதாவது 30,000 அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மேல இருக்கிற பிரைஸ் அதாவது 31,000 வந்து ஒரு ரேஞ்சா எடுத்துக்கிறேன். ஸோ 30,000ல இருந்து 31,000க்குள்ள தான் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து முடியும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா இந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனும் நான் செல் பண்ணுவேன். ஸோ அதை நம்ம இங்கே ஆட் பண்ணி எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியோட 30,000 புட் ஆப்ஷன் நான் வந்து செல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொன்னது போல் யூஸ்வலாக வந்து பையில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம செல்லாக மாற்றிக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியோட 31,000ஓட கால் ஆப்ஷனை நம்ம வந்து செல் பண்ணுறோம். ஸோ அதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ்வலாக பையில் இருக்கும். ஸோ அதை செல்லாக மாற்றிக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோட ஸ்ட்ராட்டஜி. 31,000ஓட கால் ஆப்ஷன் செல் பண்ணுவோம் அண்ட் 30,000ஓட புட் ஆப்ஷன் செல் பண்ணுவோம். ஸோ ஹையர் சைடு இருக்கிற கால் ஆப்ஷன், லோவர் சைடு இருக்கிற புட் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா, அதாவது 30,000லேருந்து 31,000க்குள்ள பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த டோட்டல் ப்ரீமியம், அதாவது 175 + 132 × 25, அதாவது லாட் சைஸ் 25. ஸோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்றதை பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுதோ அந்த மார்ஜினுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்ற ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 175 + 132, அதாவது இதுதான் வந்து ரெண்டு போர்ஷன்ஸோட ப்ரீமியம், இதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக வர முடியும். ஸோ 175 + 132 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 307 வரும். இதை வந்து லாட் சைஸோட இன்டூ பண்ணி பார்க்குறப்போ, அதாவது 25ஓட இன்டூ பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 7,675 ருபீஸ் வருது. ஸோ இந்த 7,675 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து நம்ம கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது நம்ம கொடுத்த மார்ஜினுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்ன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ 7,675 டிவைடட் பை நம்மளோட மார்ஜின் எவ்வளோ, 1,46,421. ஸோ அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5.2% ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் போட்ட முதலீடுக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 5.2% வருதுன்னு சொல்லலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 5.2% தான் ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். ஸோ இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி என்னது, இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற போர்ஷன்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஃபார் ஓடிஎம் கால் ஆப்ஷன் அண்ட் ஃபார் ஓடிஎம் புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணணும். அதாவது 31,000 தான் நம்மளோட அப்பர் சைடு கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கோம். ஸோ 31,000 வந்து கொஞ்சம் ஃபார் ஓடிஎம்னா 31,500 கால் ஆப்ஷன் நான் பை பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அண்ட் அதே போல் ஷார்ட் புட் வந்து 30,000ல பண்ணியிருக்கேன். ஸோ அங்கிருந்து ஃபார் ஓடிஎம் புட்டுன்றப்போ நான் வந்து 29,500 புட்டை வந்து பை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த ரெண்டு போர்ஷன்ஸையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது 31,500 கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் அண்ட் அதே போல் 29,500 புட் ஆப்ஷனையும் நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மார்ஜின் வந்து வெறும் 36,516 ருபீஸ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி ஷார்ட் ஸ்ட்ராங்கிளில் வெறும் கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1,46,000 தேவைப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து ஃபார் ஓடிஎம் கால் ஆப்ஷனையும் ஃபார் ஓடிஎம் புட் ஆப்ஷனையும் சேர்த்து பை பண்ணுறப்போ நம்மளோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 36,516 தான் தேவைப்படுது. அதாவது இந்த 4 போர்ஷனுக்குமே தேவைப்படுற ஒட்டுமொத்த மார்ஜினே வந்து வெறும் 36,000ல தான் இருக்கு.
ஓகே, இப்போ இதோட ப்ராஃபிட் எவ்வளோன்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த மார்ஜின் தேவைப்பட்டதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த போர்ஷன்ஸோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ண ப்ரீமியம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 175 ப்ளஸ் 132. இதில் பை பண்ண போர்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மைனஸ் 47.85 மைனஸ் 75. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 184.15 வருது. இதை வந்து லாட் சைஸோட இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 4603 வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட டோட்டல் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஃபிட்ன்றது இந்த மார்ஜினுக்கு, அதாவது 36,000க்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்ன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அதாவது 4603 டிவைடட் பை 36,516 போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.6% வருது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது ஷார்ட் ஸ்ட்ராங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5.2% வந்தது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியில், அதாவது அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12.6 வந்திருக்கு. ஸோ இங்கே ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ்னு பார்க்குறப்போ, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்குறப்போ அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப்ஸ்ட்ரால் இருந்து இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். ஸோ ஆப்ஸ்ட்ராலில் போனதுமே இதோட போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து ஆப்ஷன்ஸ்ன்றது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எக்ஸ்பைரி வந்து இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 31 டிசம்பர் 2020 சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆப்ஷன்ஸில் 30,000 புட் ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 30,000. அடுத்து நான் புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து செல் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து குவான்டிட்டி லாட் 1. அடுத்த ஆப்ஷன் ப்ரைஸ் அது இருக்கட்டும், நம்ம ஆட் போர்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து புட் ஆப்ஷனோட பை போர்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 29,500 புட் ஆப்ஷனோட பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பைன்றது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு லாட் அண்ட் ஆட் போர்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம 31,000 கால் ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செல் லாட் 1 அண்ட் நான் ஆட் போர்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பை போர்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 31,500 கால் ஆப்ஷனை பை ஆட் பண்ணிக்கணும். ஸோ பையை சூஸ் பண்ணிக்கிட்டு லாட் 1, ஸோ ஆட் போர்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதாவது நம்மளோட போர்ஷன் படி நம்ம வந்து 30,000 to 31,000குள்ளே இருக்கணும் மார்க்கெட் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு 30,000லேருந்து 31,000குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்கும்னு நினச்சிருந்தோம். அப்படி இருந்ததுன்னா நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டான 4,512 ருபீஸ் இங்கே வரும். ஆனால் இங்கே பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 29,820லேருந்து 31,180 வரைக்கும். அதாவது உங்களோட ப்ராஃபிட் என்னவோ 30,000லேருந்து 31,000குள்ளே இருந்தால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். அதுவே லாஸ்ன்னு பார்க்குறப்போ 29,820 தாண்டாமல் இருந்ததுன்னா, அதாவது அதை விட கீழே போகாமல் இருந்தாலும் அண்ட் 31,180க்கு மேலே போகாத இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாஸ் வராது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆக்சுவல் லாஸ்ன்றது 31,180க்கு மேலே போனாலும் அண்ட் 29,820க்கு கீழே போனாலும், அதாவது மார்க்கெட் வந்து எவ்வளோதான் புல்லிஷாக இருந்து 31,180லேருந்து எவ்வளோதான் மேலே போனாலும் அண்ட் அதே போல் பீரிஷாக, அதாவது ரொம்பவே பீரிஷாக இருந்து 29,820 தாண்டி கீழே எவ்வளோ போனாலும் உங்களோட மேக்ஸிமம் லாஸ் வந்து 7,988, அதாவது கிட்டத்தட்ட 8,000 தான் இருக்கும். அண்ட் நீங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் எக்ஸிட் ஆகணுமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராஃபிட் எப்போ வந்தாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸிட் ஆகலாம். அதாவது இந்த 4 போர்ஷனுமே ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் வந்தாலும் அண்ட் அந்த ப்ராஃபிட் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். அதாவது இந்த சினாரியோ பொறுத்த வரைக்கும் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்ன்றது 4,512. ஸோ அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிட்ட வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் எக்ஸிட் ஆகலாம். அதுவே அந்த ப்ராஃபிட் வந்து இன்னும் வரல அண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணி எக்ஸ்பைரி டைமில் மோஸ்ட்லி வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்ததுன்னா உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துடும். அதுவே 2-3 டேஸ் ஆன பிறகு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரது எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சை தாண்டி போகும்னு நினச்சிங்கன்னா அப்போ ப்ராஃபிட் இருக்கோ லாஸ் இருக்கோ நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னா எக்ஸிட் ஆகிடலாம். ஆனால் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் எவ்வளோதான் மேலே போனாலும் அண்ட் எவ்வளோதான் கீழே வந்தாலும், அதாவது அந்த ரேஞ்சை தாண்டி எவ்வளோதான் மேலே போனாலும் எவ்வளோதான் கீழே போனாலும் மேக்ஸிமம் லாஸே 8,000 தான். ஸோ அதனால் ரிஸ்க் சைடில் வெறும் 8,000 மட்டும் நீங்கள் லிமிட்டட் ரிஸ்க்கை வச்சுக்கிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குமா எக்ஸ்பைரி அன்னைக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க.
அதாவது இந்த போர்ஷன்ஸ் எடுத்து அன்னைக்கு மார்க்கெட் ரொம்பவே கீழே விழுந்தாலோ இல்லை அடுத்த நாளே ரொம்பவே கீழே விழுந்தாலோ இல்லை ரொம்பவே மேலே போனாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எப்படியும் உங்களோட மேக்ஸிமம் லாஸே வந்து 8,000 தான். ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த 30,000லேருந்து 31,000க்குள்ளே இருக்குமா இல்லையான்றதான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா சில டைம் என்ன ஆகும்னா நீங்கள் இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே என்ட்ரான பிறகு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 29,500 கீழே கூட போயிருக்கலாம் மார்க்கெட். ஆனால் அடுத்த நாள் அதாவது மறுநாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 30,000க்கு வந்திருக்கலாம், மறுபடியும் 30,500க்கு வந்திருக்கலாம். அண்ட் எக்ஸ்பைரி டைமில் 30,700லையோ 600லையோ முடிஞ்சிருக்கலாம். ஸோ ஓவராலாக எக்ஸ்பைரி அன்னைக்குன்னு பார்க்குறப்போ 30,000லேருந்து 31,000க்குள்ளேயே இருந்ததுனால உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டான இந்த 4,500 வரும். அதுவே நீங்கள் வந்து அடுத்த நாளே மார்க்கெட் ரொம்ப கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த டைமில் லாஸை புக் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் மறுபடியும் எக்ஸ்பைரிக்குள்ளே இதே ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சுன்னா அப்போ அது உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து அதாவது நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ எதில் ட்ரை பண்ணுறீங்களோ அதோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனை வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகணுமா இல்லை ஹோல்டு பண்ணணுமான்றதை டிசைட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறதுக்காக அதாவது லிமிட் பண்ணுறதுக்காக பை போர்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அதாவது உங்களோட செல் போர்ஷன்ஸ்க்கு உங்களோட பை போர்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணது என்னவோ 30,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில், ஆனால் நீங்கள் பை பண்ணது என்னவோ அதாவது புட் ஆப்ஷன் பை பண்ணது என்னவோ 500 டிஃப்ரென்ஸில் அதாவது 29,500ல நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கிட்ட பை பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது 29,500க்கு பதிலாக 29,800க்கு நீங்கள் பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை அப்டேட் பண்ணிங்கன்னா ஓகே அப்டேட் பண்ணிவிட்டேன். இப்போ கால் ஆப்ஷன் நம்ம வந்து கிட்ட கொண்டு வரலாம். அதாவது செல் பண்ண கால் ஆப்ஷன் என்னவோ 31,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுவே பை பண்ணது என்னவோ 31,500ல பை பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கிட்ட கொண்டு வரலாம். அதாவது 31,200ல நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி ஆட் பண்ண பிறகு உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இங்கே மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,790 தான். அதாவது முன்னாடி என்னவோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8,000 மேக்ஸிமம் லாஸாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து மேக்ஸிமம் லாஸு 2,790 தான். ஆனால் அதே போல் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி வந்து ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 4,000ல இருந்தது, இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாகி 2,200ல இருக்குது. ஸோ உங்களோட ஷார்ட் போர்ஷன்ஸ்ல இருந்து எவ்வளோ கிட்ட இருக்கிற பை போர்ஷன்ஸை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ் கம்மியாகும். ஆனால் அதே போல் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மியாகும். அதுவே ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஷார்ட் போர்ஷன்ஸ்லேருந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் தூரமாக வைங்க. ஆனால் அப்படி வச்சா ப்ராஃபிட் என்னவோ அதிகமாக இருந்தாலும் நீங்கள் நினச்ச ரேஞ்சில் இல்லாமல் மார்க்கெட் வந்து வெளியே போச்சுன்னா லாஸும் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் நினச்ச ரேஞ்சிலே இருக்குமா அண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ வேணும் அண்ட் ரிஸ்க் இருந்தால் எவ்வளோ வேணுன்றது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜின்றது ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டராக இருக்கும் அண்ட் அதே போல் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் கம்மியாக இருக்கும் அண்ட் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்போ என்ட்ரு ஆகணும் இதெல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அதே போல தான் இருக்கும். அதாவது மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதாவது நீங்கள் நினைக்கிற ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே என்ட்ரு ஆகணும். அதுவே மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு பிக் நியூஸ் இருந்து மார்க்கெட் வந்து எதர் அப் சைடு அதிகமாக போகலாம் ஆர் டவுன் சைடு அதிகமாக போகலாம்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அவாய்ட் பண்ணலாம். அப்படியே வந்து ஓரளவுக்கு ரிஸ்க்கை வச்சு நான் பெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ட்ரை பண்ணுறதை விட இந்த அயன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் வந்து பர்சனலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி நான் வந்து கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுவேன். அதுவும் டிப்பிக்கல் கவர்ட் காலில் அதாவது ஸ்டாக்கை வந்து ஹோல்டிங்ஸாக வச்சுக்கிட்டு கவர்ட் கால் பண்ணாமல் நான் ஃபியூச்சர்ஸை மோஸ்ட்லி ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் வந்து கவர்ட் கால் இனிஷியேட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் அதே போல் கேஷ் செக்யூர்ட் புட்டையும் நான் வந்து அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் வந்து பர்சனலாக இந்த கேஷ் செக்யூர்ட் புட் அண்ட் கவர்ட் கால் மட்டும் தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை கேஷ் செக்யூர்ட் புட் ஸ்ட்ராட்டஜியோ நான் பண்ணேன்னா அதோட பொசிஷன்ஸை வந்து நான் டைம் டு டைம் செக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பைரிக்கு ஒரு வாரம் முன்னாடியோ இல்லை எக்ஸ்பைரி வீக்கோட மண்டேவோ இல்லை டியூஸ்டேவோ என்னோட பொசிஷன்ஸை வந்து நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதாவது உங்களோட கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் உங்களோட ரிஸ்க் அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரியும் அண்ட் உங்களோட ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரியும்
அண்ட் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணுறீங்களா இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இதை பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கீங்களா, இது எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கடைசியாக வந்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் நம்மளோட சேனல் வந்து ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.